ஹாய் நண்பா. நான் அமைதியாக எப்பயும் போல் புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஜன்னல் ஓரத்தில் நிறைய பறவைங்க சவுண்டு கேட்டுச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளியே வந்து பார்த்தா, இந்த பறவைங்கள்லாம் நிறையாவே கீன்னு கத்திக்கிட்டே கிடந்துச்சு. எதுக்கு தான் இந்த பறவைங்கள்லாம் கத்திக்கிட்டே இருக்குதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு எட்டி போய் பார்த்தா, ஒரு சின்னோண்டு வெட்டுக்கிளி அதை சாப்பிட்றதுக்கு என்னென்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த வெட்டுக்கிளி சாப்பிட்டு முடிச்சோடனே இன்னொன்று ஏதோ பூச்சி கிடச்சிருச்சு. அந்த பூச்சியை திங்கிறதுக்கு ஒரு பறவை மட்டும் வந்துருச்சு, மீதி எல்லாம் பறந்துருச்சு. நான் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 6, 7 நிமிஷம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அந்த பறவை என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அதை நான் எட்டி பார்த்தா பறந்துரும்னு சொல்லிட்டு நான் செல்லு மூலியமாக அதை பார்த்துருந்தேன். சரி, அதை வீடியோவை எடுத்து உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ எடுத்துட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே அந்த பறவை எப்படி தான் கடைசி வரைக்கும் அதை சாப்பிடுது அப்படிங்கிறது தான். அந்த பூச்சை மீதி வச்சிருச்சா இல்லை முழுசாக சாப்பிட்ருச்சான்னு சொல்லி கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா. என்னதான் மனுஷன் என்னென்னமோ படைச்சாலும் கடவுள் படிப்பு தாங்க பெஸ்ட்டு. இயற்கையை அடிச்சுக்க வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன். அதை இது நிரூபிச்சிருச்சுங்க. நம்ம பூமி ஃபுல்லாகவே உணவு சங்கிலி மூலமாக தான் இயங்கிட்டு இருக்குது. அப்படி நம்ம மண்புழுவும் பூச்சிகளையும் மருந்து கொல்லினால் அழித்து கொள்ளாமல் இந்த மாதிரி விட்டு வச்சோம்னா இந்த பறவைங்களே சாப்பிட்டுக்கும். ஆனால் அத்துலூண்டு பூச்சை அது எப்படி உண்ணுதுங்கிறத நான் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டேன். என்ன ஒரு அறிவு பாருங்கள் அந்த பறவைக்கு. ஆனால் இந்த பறவை கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சு முழு பூச்சியும் உண்ணுறதுக்கு அப்புறம் தான் பறந்தே போச்சு. வர வர நம்ம கார்டனும் நிறைய பறவைங்களும் அதுக்கப்புறம் நிறைய மிருக ஜீவன்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கார்டனும் வனப்பகுதியாக மாறுறதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம தோட்டத்தை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பறவைங்க சத்தங்கள்லாம் வித்தியாசமாக கேட்குறப்ப ஒரு மன நிம்மதி கிடைக்குது நமக்கு. அதனால் சீக்கிரத்திலே வளரக்கூடிய செடி மரங்கள் இந்த மாதிரி வைக்கலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஏன் திடீர்னு இந்த ஒரு முடிவு எடுத்தேன்னா, இப்போ இருக்கிற மரங்கள் மூலயமா நிறையா பறவைங்களுக்கு தங்கும் இடமாக இருக்குது நம்ம தோட்டம். அப்படி வித்தியாசமான பறவைகள்லாம் நம்ம தோட்டத்துக்கு வந்து எச்சையை போட்டு போச்சு. அந்த எச்சையிலேருந்து முளைச்சி கருவேப்பிலை செடியும் கோவச்செல்ல செடியும் நிறைய வந்திருக்கு. நான் விதை போடாமையே நிறைய கீரை வகைகளாகவும் வந்திருக்குது. பல வகைகளும் நிறையா வந்திருக்குது. அதுக்கு காரணம் இந்த பறவைங்க தான். அப்புறம் என்ன, நம்ம பறவைகளை காக்க போகிறோம் இனிமேல். இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ஒரு முடிவுக்கு வாங்க. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி பறவைங்க ஒரு அனுபவம் உங்களுக்கு கற்று தந்திருக்கா? அப்படி கற்று தந்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. அப்படி இல்லை இயற்கையே எனக்கு ஒரு பாடம் கற்று தந்துட்டுருக்கு அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மித்திங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களும் பாடம் கற்றுக்குவாங்க, நானும் பாடம் கற்றுக்குவேன். நான் இது வரைக்குமே தோட்டத்தை பற்றியோ இல்லை விவசாயத்தை பற்றியோ நான் எங்கேயும் போய் படிச்சுக்கவும் இல்லை, கற்றுக்கவும் இல்லை. என்னோடய அனுபவம் டெய்லி ஒவ்வொரு புது அனுபவம் எனக்கே கற்றுத்தருது இந்த இயற்கை. நான் புதுசாக செய்கிறேன், புதுசாக விதைக்கிறேன், புதுசாக அறுவடை செய்கிறேன். விதைகளும் எங்கெங்கேயோ கேட்குறேன். நம்மளோட நண்பர்களும் சில பேர் விதையை எனக்கு பகிர்ந்துருக்காங்க. அது மூலயமா நம்மளோட தோட்டத்தை இன்னும் அழகாகவும் இன்னும் ஒரு பிரம்மாண்டமாகவும் இன்னும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய முடிவுகள்லாம் இந்த பறவை எடுக்க வச்சிருச்சு என்னைய. அது என்னென்னு சொல்லி வர வீடியோஸில் நான் அப்டேட் கொடுக்குறேன். சரிப்பா, இனிமேல் இந்த பறவைங்களை எப்படி காக்கணும், பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்போ தான் நம்ம ஆடு மாடுங்களுக்கெல்லாம் தண்ணி வைக்கிற மாதிரி இதுங்களுக்கும் ஒரு கப்பில் சின்னோண்டு கப்பில் தண்ணி வைக்கலாம், அப்புறம் அரிசி கொஞ்சம் போடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இந்த பறவை இந்த பூச்சை இப்போ தான் முழுசாக சாப்பிட்டு ரெக்கையை மட்டும் வச்சுருக்குது. இந்த பறவையோட சுறுசுறுப்பும் ஆர்வமே எனக்கு இன்னொரு பாடத்தையும் கற்று தந்திருக்கு. அதோட ஆகாரத்துக்கு அது எவ்வளோ ஆர்வமாக வேலை செய்யுதுன்னு சொல்லி, அது எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொல்லி இதில் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன். மழை காலமாக இருக்கிறதுனால பூச்சிகள் நிறையா இருக்குது. வெயில் காலத்தில் அது எங்கே போகும் அப்படிங்கிறது நான் ஒரு யோசித்தேன். இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு வெயில் காலம் தான் நம்ம ஏரியாவில். அதனால் நம்ம பிளான் பண்ண மாதிரி அரிசி தண்ணி இதெல்லாம் வைக்க போகிறோம். இன்னும் நிறையா பறவைங்க எல்லாமே வந்துருச்சு நம்ம கார்டனுக்கு. இது ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் ரொம்ப நேரமாக நானும் பார்த்துட்டு இருந்தனால நம்மளால் அதோட ஆகாரத்தை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இதோட முடிக்கலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பினேன். அந்த ரெக்கையை கூட விடாமல் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி சாப்பிட்டு ட்ரை பண்ணிச்சு பாருங்கள். அதை பார்த்தோன்னே சரி கடைசி என்ன தான் பண்ணோம், அது பறந்து போயிடுமா இல்லை அது சாப்பிட்டு போயிடுமான்னு சொல்லிட்டு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வீடியோவை கட் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நம்ம கார்டனில் காலையிலேருந்து டயர்டாகிட்டோம் வேலை செஞ்சு. அந்த களைப்பில் வந்துட்டு சரி இப்போ ஏதோ ஒன்று ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டே புக் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த குருவி சவுண்டு கேட்டதுக்கப்புறம் இதை பார்த்து எனக்கு இன்னொரு ஆர்வம் வந்துச்சு, நம்ம நல்லா உழைக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, இன்றைக்கி நம்ம போய் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவாக ஹார்வெஸ்ட் வீடியோ தான் வரப்போகுது.
இந்த பறவை அந்த ரெக்கையை கூட விடாமல் விடாமுயற்சியாக அதை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சு. இதுக்கு போட்டியாக இன்னொரு பறவை வந்துருச்சு நண்பா. அது கருப்பாக சிட்டுக்குருவி சைஸில் இருக்குது. நான் ஏன் இதுங்க எல்லாத்தையும் பறவைன்னு சொல்கிறேன்னா அதோட பேர் எனக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. முறையாக இவ்வளோ நேரம் நான் ஒரு பறவையை வீடியோ எடுக்கிறதும் நான் ரசிக்கிறதும் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்டில். அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னென்னு. அப்புறம் என்ன, நம்மளோட கார்டனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளோட நண்பர்ஸுக்கும் இனிமேல் கார்டனை பற்றி அப்டேட் கொடுக்குறேன். அடடடா என்ன ஸ்பீடில் போகிறாரு. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிறதுங்குது இந்த பறவையோட கலரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பறவைகளை காப்போம். மீண்டும் சந்திப்போம்.